தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், தி அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சுரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜிம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ அதிமுகவில் தொடர் நிர்வாகிகள் கூட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையகத்தில் நடத்திட்டு இருக்கிறாரு. இதுல ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கிறதா செய்திகள். என்னன்னா, திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தலைவர், கொங்கு மண்டலத்திலே ஒரு பெரிய தலைவர், அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அவரு ஒரு தலைமையோட ஒரு மனக்கசப்புல இருக்கிறாரு. இப்ப அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க, இபிஎஸ் அந்த நிர்வாக கூட்டத்துல பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. இது என்னோட பின்னணி என்ன? 2026 எலெக்ஷன்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. படுதோல்வி அடைஞ்சா பரவாயில்ல, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணா 2 நாள்லயே ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், ஒரு 25 பேர் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஸ்பீக்கருக்கு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வரணும்ன்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உடனடியாக டிவிகேல ஜாயின் பண்றாங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஜாயின் பண்றாங்க. அப்பவே டிவிகே தூய சக்திங்கிறது தீய சக்தி மாதிரிதான் ஆயிப்போச்சு. வேற யார் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர் எடுத்தனவே தூய சக்தி இல்ல, தீய சக்தி தான் இவங்களை எடுத்தது. இத காங்கிரஸ் இது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி கம்யூனிஸ்ட் கூட சொல்றாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு இது கண்டனத்துக்குரியதுன்னு வந்துட்டாரு மிஸ்டர் சண்முகம் எல்லாம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 2016, 21, 26 2016ல கோயம்புத்தூர் 10 கான்ஸ்டியூன்சில ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சி தான் ஜெயிச்சாங்க டிஎம்கே, 9 ஏடிஎம்கே. 2021ல திமுக ஆட்சி அமைச்சது. ஆனா 10 கான்ஸ்டியூன்சிலையும் ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸ் பிஜேபி தான் ஜெயிச்சாங்க. இப்ப 26ல வேலுமணியோட ஃபோர்ட்னாங்க, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாத்துலயும் ஃபிளாப். கோயம்புத்தூர்ல வேலுமணி தவிர வேற எல்லாமே தோல்வி அடைஞ்சாங்க. இவங்க டிஎம்கே 3 தொகுதியில ஜெயிச்சாங்க, இவங்க 6 தொகுதியில டிவிகே ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? இப்ப வேலுமணியோட டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பறிச்சு முன்னாள் மேயர் சேமா வேலுசாமிக்கு அந்த போஸ்ட் கொடுத்துட்டாரு. இப்ப மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தோல்விக்கான காரணம் எல்லா ஆபீஸ் பேரர்ஸ் கிட்டையும் என்ன நடந்தது ஏதுன்னு கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காரு. அது தேவையானதுதான். அப்பதான் தெரியும் ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு, இவ்வளவு மோசமா தோல்வி அடைஞ்சாங்கன்னு. இது என்னன்னா, இன்னைக்கு கோவை மாவட்டத்துல 4 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அதுல மிஸ்டர் வேலுமணிக்கு ரொம்ப க்ளோஸ் அம்மன் அர்ஜுன். அவரு 2 முறை எம்எல்ஏ, இப்ப டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவரு அம்மன் அர்ஜுன், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பிஆர்ஜி அருண்குமார், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பொள்ளாச்சி ஜெயராம். இவங்க 3 பேருமே இந்த கூட்டத்தில் அட்டென்ட் பண்றாங்க. சேமா வேலுசாமி எடப்பாடி பழனிசாமினால நாமினேட் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா. இப்போ மற்ற மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா சிவி சண்முகம்ல சில பேர் கலந்துக்கலன்றாங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல அது சொல்றாங்க இல்லைங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கலந்துக்கல, பாய்காட் பண்ணிட்டாங்க இந்த மீட்டிங்ல அப்படின்னு. பட் இங்க 3 பேருமே வேலுமணியோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நினைக்கலாம், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் கான்பிடென்ட். அவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல கலந்துக்கிறாங்க. மிஸ்டர் வேலுமணியோட யார் க்ளோஸோ அவங்க எல்லாமே ஒன்றிய செயலாளர் எல்லாமே அங்க கலந்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, வார்டு செயலாளர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, கிளை கழக செயலாளர்கள், கழக செயலாளர் எல்லாமே
மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்காங்க. வேலுமணி வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அவர் எப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணாரோ அப்போ வெஸ்ட் ஜோன்ல வந்து அவர் வீக் ஆயிட்டாருங்க. அவரும் வீக் ஆயிட்டாரு, தங்கமணியும் வீக் ஆயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நல்ல கிளாரிட்டியா அதை வந்து அரசியல் பண்ணிட்டாரு. யார் யார் வந்து சி வி சண்முகம், சி வி சண்முகம், வேலுமணி இதுல கேங்ல இருந்தாங்களோ, அணியில இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் 80% 90% திருப்பி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வந்துட்டாங்க, கேம்புக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அங்க இருந்தாங்கன்னா அந்த எம்எல்ஏஸ் ஆன்டி டிஃபெக்ஷனால பதவி பறிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு, பதவி பறிக்கப்படலாம். அதனால வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து மிஸ்டர் எஸ்பி வேலுமணி வந்து ரொம்ப க்ளோஸ் பிஜேபி, எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப க்ளோஸ். பட் அவரே ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. அவர் ஒன்றும் ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லிஃப்ட் வந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிஸ்டர் வேலுமணிக்கும் அது நடந்ததுதான். இது வந்து சரி பண்ண முடியாதுங்க. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் வேலுமணியை நம்புறது இல்ல அவரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வேணா மிஸ்டர் தங்கமணி எடுத்துப்பாரு திருப்பி. எனக்கு கிடைச்ச தகவல் தங்கமணி எனி டைம் டு ஜாயின் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி குரூப் தான் சொல்றாங்க. ஏன்னா அவரு ஃபெட்டப் ஆயிட்டாரு இவர் மேல, யாரு மிஸ்டர் வேலுமணி மேல. மிஸ்டர் வேலுமணியாச்சும் எம்எல்ஏவா இருக்காரு, மிஸ்டர் தங்கமணி ஒண்ணுமே இல்லை. அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் ஒரு பார்ட்டி போஸ்ட் இருந்தாதான் அவர் வந்து கட்சியை வந்து வளர்த்த முடியும். அவங்க சோன்ல நாமக்கல், கரூர், இந்த சைடு எல்லாம். கரூர் எம்ஆர் விஜய் பாஸ்கர் போயிட்டாரு. அப்ப அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்சார்ஜ் இவருக்கு, தங்கமணிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் மிஸ்டர் வேலுமணி வந்து டோட்டல் டவுனுங்க. கோயம்புத்தூர்லயே அவரை சாதிக்க முடியலன்னா இன்னும் அவருக்கு ஜோன் எல்லாம் கொடுத்து திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரிஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துலயுமே பெருந்தோல்வி 2026 எலெக்ஷன்ல. ஸோ மோஸ்ட்லி வேலுமணியோட பொலிட்டிக்கல் அரசியல் கெரியர் வந்து இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் தான். இன்னும் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வளர்ச்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரே ஒண்ணு, இன்கேஸ் அவர் வந்து பிஜேபி க்ளோஸ், அவர் பிஜேபியில ஜாயின் பண்ணாருன்னா ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிளீனா யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து மிஸ்டர் வேலுமணி, எஸ்பி வேலுமணிக்கு க்ளோஸா இருக்கிற எல்லாத்தையுமே அவர் வந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து கொண்டு வந்துட்டார் அவர் குரூப்புக்கு. ஸோ மிஸ்டர் வேலுமணியோட அரசியல் அடுத்த கட்டம் வந்து ரொம்ப கேள்விக்குறிதான். இதுதான் கொங்கு மண்டலத்தோட இப்போ நிலைமை. சார், இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்க அம்மன் அர்ஜுனன் போனாரு, பொள்ளாச்சி ஜெயராமன், இன்னும் சிலர் வந்து பலரும் சொன்னீங்க, நீங்க பேர் குறிப்பிட்டு. இப்போ வேலுமணி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், அவராலேயே ஒன்றும் பண்ண முடியல. இபிஎஸ் அவர் வந்து இந்த கட்சியை வந்து தன்னுடைய கட்சி என்று அவர் நிரூபித்து விட்டார், கோவையிலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் வேலுமணி அந்த அளவுக்கு ஒரு வீக்கனான ஆளாங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இதே வேலுமணி அவர்களே நீங்க போய் கலந்துக்கங்க, நம்ம பொதுச் செயலாளர் வந்து கூப்பிட்டுருக்காரு மீட்டிங்க்கு போங்க, நான் வந்து முன்பே சொன்னது போல எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம், நான் அடிப்படை உறுப்பினராகவே நானும் நத்தம் விஸ்வநாதன் உட்பட 9 பேர் நாங்க அடிப்படை உறுப்பினராக தொடர்றோம், நீங்க வந்து போங்க, போய் ஜஸ்ட் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி ஏன் இவங்களை ஒரு ஸ்லீப்பர் செல்லா பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, அந்த 3 மாவட்ட செயலாளர்கள் இப்ப வேலுமணி பக்கம் இல்ல, அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அவன் இந்த 3 மாவட்ட செயலாளர்களும் பல வருத்தங்கள் எஸ்பி வேலுமணி மேல. அதனால அந்த ஸ்லீப்பர் செல்லு மிஸ்டர் தினகரன் தான் ஸ்பெஷலிஸ்ட். இதுல எப்ப இருந்தாலும் ஸ்லீப்பர் செல், இங்க ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, அங்க ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்னு அவர் சொல்றவர். அந்த ஸ்லீப்பர் செல் அதெல்லாம் இல்லைங்க இப்போ. ஸ்லீப்பர் செல் எத்தனை நாளைக்கு வந்து நீங்க அவங்கள வந்து அங்க அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சு எத்தனை நாள் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் வந்து தெரிஞ்சிருங்க நீங்க தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு. வேலுமணியோட டவுன்ஃபாலுங்க. அப்படி இருந்தா மாவட்ட செயலாளர் போயிருக்க மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. மற்ற மாவட்டங்கள்ல கலந்துக்கல, அப்ப கலந்துக்காம இருப்பாங்கல்ல. இப்ப காமராஜ் அவ்வளவு க்ளோஸா இருந்தாரு வேலுமணி
சி.வி. சண்முகம் கூட. அவர் போயிட்டாரா? அவர் போயிட்டார்ல. அவர் அந்த சைடு ஒரு பெரிய ஃபோர்ஸ் தானேங்க. டெல்டால. அவர் போயிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி கூட. இப்படிதான் நிறைய பேர் போயிருவாங்க. கடைசியில அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. வேற வழி இல்ல. எடப்பாடி பழனிசாமி டோட்டல் கண்ட்ரோல் பார்ட்டி இதை எடுத்துட்டாரு. நல்லதோ கெட்டதோ எடுத்துட்டாரு. 11 தோல்விக்கு அப்புறமும் அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் ஏடிஎம்கேனா எடப்பாடி பழனிசாமி தான். அது ஆச்சரியப்பட வேண்டியது. 11 தோல்விக்கு அப்புறம் அவர் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர் இன்னும். அப்ப கட்சியில் இருக்கவங்களுக்கு பொறுப்புல இருக்கவங்க இவரை நம்புறாங்க. இல்லைன்னா அப்பவே அந்த 25 எம்எல்ஏஸ் வந்து விஜய் சாருக்கு வாக்களிச்சாங்கல்ல அசம்பிளில. அப்ப நிறைய பேர் அங்க போயிருப்பாங்கல்ல. நிறைய தலைவர்கள் அங்க போயிருப்பாங்க இல்லைங்க. நிறைய ஒன்றிய செயலாளர், வார்டு செயலாளர்கள், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. அப்பவே வந்து எடப்பாடி பழனிசாமி டாப்பிள் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா 2 இடம் இருந்துச்சு. ஒன்னு ஓபிஎஸ் கிட்ட இருந்துச்சு, ஒன்னு இவர்கிட்ட இருந்துச்சு. ஓபிஎஸ் ஓட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, கேஸ் எல்லாம் முடிஞ்சது. இன்னும் வந்து 2 இலையும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. அந்த 2 இலையும் எப்படி பார்க்கணும்னு, எப்படி வச்சிருக்கணும், அது அமித்ஜியும் மோடிஜியும் தான் பார்க்கணும். அவங்க கையில் தான் இருக்கு. திருப்பி அந்த 2 இலையை வந்து 2 இலையும் தனித்தனியா பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து பிஜேபியோட பிளே, ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் எடுத்தாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல உடையணும்னு நினைச்சாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்பிளிட் ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்களோட இது வந்து முயற்சி வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு. அவங்க ஏடிஎம்கே பலவீனம் பண்ணணும்னு நினைச்சாங்க முதல்ல இருந்தே. அது சரியா நடந்துருச்சு. பட் என்ன, பிஜேபி வந்து 27 இடத்துல நின்னதுல ஒரு 15 இடம் வென்றிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். அவங்க ஒரே தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. அதனாலதான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏடிஎம்கே. அதனால அப்படியே இருக்கட்டும்னு விடுறாங்க. இதெல்லாம் பிஜேபியோட பிளான் தானுங்க. அம்மையார் ஜெயலலிதா இறந்த இருந்து எல்லா ஸ்டேஜ் டிராமா, படம் எல்லாம் வந்து டெல்லி பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க நடந்தது. பட் இன்னும் வந்து பிஜேபி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்கன்னா தெரியல. 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சைலண்டா இருக்காரு, நாயனார் நாகேந்திரன் சைலண்டா இருக்காரு. சார் வெளிப்படையா கேட்கிறேன். இப்போ வேலுமணி அவர்கள் நீங்க சொன்னது போல ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ரொம்ப நெருக்கமானவர், வேண்டப்பட்டவர். பாஜக வேலுமணி அவர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையையும் அதிமுகவையும் என்ன செய்யணும்னு நினைக்குது? இப்போ அவங்களுடைய ஸ்கெட்ச் தான் என்ன, அவங்களோட பிளான் தான் என்ன? அப்பட்டமா கேட்கிறேன். அவர் பிளான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த 25 எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் கூட இருந்தது. அப்போ பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கூப் பண்ணாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி மேல, அது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ பிஜேபிக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எஸ்பி வேலுமணியை நம்ம போய் அவருக்கு சப்போர்ட்டே இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஏன் அவரை கான்டாக்ட் பண்ணணும், அவரை ஏன் வளர்க்கணும்? அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் வந்து எஸ்பி வேலுமணி பிஜேபி டாப் பிராஸ் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ண பார்த்திருக்காரு இந்த இஷ்யூல. பட் யாருமே ஹெல்ப் பண்றேன்றாங்க. ஸோ அவங்க வந்து கிளாரிட்டியா தெரிஞ்சிச்சு, மிஸ்டர் வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் வந்து சீன்ல இல்ல. இப்போ க்ளோஸா நடந்தவங்க எல்லாம் டிவிக்கு போயிட்டாங்க. அதனால ஏடிஎம்கே வந்து அவங்களோட பார்ட்டி வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம பேசாம ஒரு ஸ்பெக்டேட்டரா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போடுறது. ஆனா வேலுமணிக்கு இன்னும் பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீக் ஆயிட்டாரு. அவர் சப்போர்ட் பண்ணி என்ன யூஸுங்க? கொங்கு மண்டலத்திலே பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்கலையே, எக்ஸப்ட் ஊட்டி உதகமண்டல தவிர. வானதி சீனிவாசன் தோல்வி அடிச்சிட்டாங்க, எல்முருகன் தோல்வி அடிச்சிட்டாங்க. இது மேல என்ன, வெஸ்ட் ஜோன்ல எல்லாம் தோல்வி அடிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஒரு கால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேலுமணிக்கு சப்போர்ட்டா.
இல்ல சார், வேலுமணியும் பாஜக, ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவர்ன்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் தான் போயி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அவர் தான் ஓடோடி போய் 3 கார் மாறி டெல்லிக்கு போயி, அ அவரு அமித்ஷா அவர்களை சந்திச்சு இந்த கூட்டணிய வந்து அமைச்சாரு. அப்போ நீங்க பண்றதெல்லாம் நீங்க பண்ணிருவீங்க, கூட்டணி வச்சிருவீங்க. நீங்க தான் வந்து இந்த இந்த அணிக்கு வந்து தலைமை ஏற்பீங்க. பட் ஆனா, வேலுமணி தான் வந்து இப்படி உடைக்க வந்து பிளான் போட்டாரு. பிஜேபிய உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ வச்சு அதிமுகவுல இப்படி பண்ணாரு அப்படிங்கிற பொழுது, அது என்ன ஒரு பொருத்தமற்ற ஒரு வாதமா பார்க்கப்படாதா? எடப்பாடி பழனிசாமி தானே போய் பிஜேபியில கூட்டணி வச்சாரு. அப்ப அவருமே ஆர்எஸ்எஸ், பாஜகவுன்ற ஆள் தானே நம்ம சொல்லணும். இல்ல பிஜேபியில வந்து எடப்பாடி பழனிசாமி மதுரையில் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, எஸ்டிபிஐ மீட்டிங்ல. உன்னமே இல்ல பிஜேபி கூட அலையன்ஸே வைக்க மாட்டேன்னாரு. அப்புறம் வச்சாரு. பிஜேபியோட பிரஷருங்க 2026 எலெக்ஷன்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்புறம் கூடவே இந்த மிஸ்டர் வேலுமணி, தங்கமணி இந்த குரூப் பிரஷரு. அதனாலதான் வந்து மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட அலைன் பண்ணாரு எலெக்ஷன்ஸ்ல. அந்த சீட் இதே வந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஆச்சுங்க. அதனால வந்து முதல்ல நினைச்சிருப்பாங்க வேலுமணி வந்து ஒரு ஒரு த்ரெட்டா வைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிஜேபி தமிழ்நாட்டுல நுழைய இருக்குன்னு. பட் எல்லாமே அந்த 25 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க இல்லைங்க. அது ஃபெயில் ஆனதுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு வேலுமணிக்கு ஒரு வாய்ஸ் இல்லைன்னு. புரிஞ்சுங்களா? அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்? வேலுமணி வந்து எத்தனை நாள் நம்புறது? பிஜேபியும் பார்ட்டியை வளர்க்கணும். ஏதோ ஒரு டிராவிடியன் பார்ட்டி கூட போனாதான் அவங்களுக்கு இதே ஃபியூச்சரு. அதனாலதான் ஏடிஎம்கே மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அப்ப சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. சார் இப்பவும் வேலுமணி அவர்கள் சப்போர்ட் பண்றாங்க. இல்ல சார், இப்பவுமே வேலுமணி அவர்களுடைய தாட் ப்ராசஸ்ல ஏஐஏடிஎம்கேனுடைய எதிர்காலத்துல நாம வந்து தலைவரா ஆகணும். நாம தான் வந்து ஏஐஏடிஎம்கேவை வந்து இனி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் செயல்படுறாரு. அதிகார மோதல்ல ஈடுபடுறாரு. இபிஎஸ்க்கும் இவருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே வந்து ஒரு பேச்சு தொடர்ந்து இருக்கு. இவர் கட்சியை கைப்பற்ற பாக்குறாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. இல்லைங்க, அந்த 25 எம்எல்ஏ இருக்காங்க இல்லைங்க, அது வந்து கிளாரிட்டியா நடந்துருதுன்னு வைங்க. இன்னொரு 10-20 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஆச்சு எடப்பாடி இதுல இருந்து டீம்ல இருந்து இவங்க தூக்கிருப்பாங்க, இவங்க சேர்த்திருப்பாங்க. சேர்த்திருந்தா கூப்பாயிருந்தா வேலுமணி வந்து அதிமுகவை கைப்பற்றி இருப்பாரு. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அது தெரிஞ்சுதான் அவர் வந்து கிளாரிட்டியா அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்து எல்லாம் பயந்துட்டாங்க. திருப்பி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்துட்டாங்க. அவங்க ஃபேக்ஷன் வேலுமணி ஃபேக்ஷன் இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னொரு நல்லதா போச்சு என்னன்னா, வேலுமணி ஃபேக்ஷன்ல இருந்த இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ட் சி விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு டிவி கேக் போயிட்டாங்க. அது இன்னும் நல்லதா போச்சு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு துரோகி வந்து போயிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு. அப்ப ஈஸியா போச்சு. இவர் மிஸ்டர் வேலுமணி பெருசா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு என்னமோ இன்னொரு சில மாசங்கள்ல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை வந்து ஏடிஎம்கேக்குள்ள கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு வேற அவருக்கு ஒரே ஹோப் வந்து டிடிவி தினகரன் தான். டிடிவி தினகரனை கொண்டு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்து வைக்கலாம். சசிகலாவை எடுக்க மாட்டாங்க, சசிகலா நடராஜன் எடுக்க மாட்டாங்க. டிடிவி வந்து ஏடிஎம்கேல ஒரு பெரிய ரோல் பண்ணுவாரு. அது அப்ப அவர் பண்ணாதான் வந்து சவுத்ல வந்து கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு வாழ்வு இருக்கு. இல்லைன்னா இன்னும் வந்து தேஞ்சிடும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.